மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கலர் தியரி. ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் ரிகார்டிங் யோர் ஸ்டார்ஸ். நம்ம வந்துட்டு ஸ்டார்ஸ் பார்க்குறப்ப லைக் ஸ்டார்ஸ்னா எது? இப்போ சன் என்னது? ஸ்டாரா இல்லையா? சன் இஸ் ஸ்டார், ரைட்? ஓகே. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு ட்விங்கிள் ஆகிறது எல்லாமே என்னது? ஸ்டார்ஸ். ஓகேவா? ஸோ பிளானட்ஸ் ட்விங்கிள் ஆகுமா? ஆவாதா? ஆவாதா? ரைட். ஓகே. ஸோ பிளானட்ஸ் ஓன் ட்விங்கிள், ரைட்? ஸோ சன் வந்துட்டு ஸ்டாரா இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ட்விங்கிள் ஆகும். வை? பிகாஸ் தே ஜென்ரேட் தேர் ஓன் லைட். ஓகே. ஸோ அந்த ஏன் ட்விங்கிளிங் எஃபெக்ட் நடக்குது நம்மளுக்கு? வை வி ஃபீல் திஸ் ட்விங்கிளிங்? சன் இருக்கு, சன்னு ட்விங்கிள் ஆகிறது நம்மளால பார்க்க முடியல, ரைட்டா? ஆனா மற்ற ஸ்டார்ஸ் எல்லாமே ட்விங்கிள் ஆகுது, ஆனா சன்னும் ஸ்டார் தான். ஸோ அப்போ ஏன் அந்த ட்விங்கிளிங் எஃபெக்ட் இருக்கு நம்மளுக்கு? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த லைட் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ட்ல இருந்து டிராவல் ஆகி வருது. அண்ட் வென் இட் பாசஸ் த்ரூ அவர் அட்மாஸ்பியர், இங்க இருக்கக்கூடிய டர்புலன்ஸ்னால நம்மளுக்கு அந்த ட்விங்கிளிங் எஃபெக்ட் வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ சன் வந்துட்டு ரொம்ப கிட்டையே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ட்விங்கிளிங்காக ஃபீல் ஆகல. அண்ட் பிளானட்ஸ்க்கு ஓன் லைட் இல்லாததுனால ஸோ தே டிபெண்ட் அப்பான் த ஸ்டார்ஸ் லைட். ஸோ அதனால தே ஓன்ட் ட்விங்கிள். நம்ம பார்க்குறப்ப ட்விங்கிள் ஆகாது. ஓகே. அண்ட் நம்மளால நேரடியாக நம்ம பார்க்குறப்ப விசிபிளா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்க சில பிளானட்ஸை வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே. ஸோ ஜூபிட்டர், வீனஸ் இதெல்லாம் வந்துட்டு டெய்லியே நம்மளால வந்துட்டு வானத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை. ட்விங்கிள் ஆகாம இது ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும், அதை வச்சு வி கேன் ஐடென்டிஃபை தம், ரைட்? ஓகே. ஸோ இப்போ அது இல்லாம இப்போ சன்னு பார்த்தோம் அப்படின்னா சன் என்ன கலரு? எது? ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லோ கலரில், ரெட் கலரில் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒயிட்னு சொல்லுவோம். ஓகே, ரைட்டா? பட் ஆக்சுவலி இட் இஸ் அ எல்லோ ஸ்டார். ஓகே, ரைட். ஸோ லைட்டிஷான அந்த எல்லோ டிஞ்சு வந்துட்டு அதில் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டார் வந்துட்டு எல்லா ஸ்டாருமே ஒரே மாதிரி கலரில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இட் டிஃபர்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பேசிஸில் வந்து இது டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டார். ஓகே. எல்லா ஸ்டாருமே ஒரே டைப் ஆஃப் டெம்பரேச்சர்ல இருக்காது. ஓகே. நம்ம ஸ்டார் சன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி டுவார்ஃப் ஸ்டார். ஓகே, சின்ன ஸ்டார். அப்ப ஜெயின் ஸ்டார்ஸ்லாம் இருக்கு, அதுவே பெருசு நம்மளுக்கு இல்லையா? அப்ப ஜெயின் ஸ்டார்ஸ்னா இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி பிக்கஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ். ஓகே. ஸோ ப்ளூ டு ஒயிட், இந்த ப்ளூ ஒயிட் லைட்ல இருந்துச்சு அப்படின்னா தேல் பி வெரி ஹாட்டஸ்ட், லைக் 40,000 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகே. அண்ட் அதுவே வந்துட்டு ஒயிட், நல்ல ஒயிட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் 10,000 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ எல்லோ ஸ்டார் 6,000 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆரஞ்ச் 4,500. ரெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3,000. ஸோ இதெல்லாம் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸ். ஓகே. இதுல எக்ஸாக்டா இருக்கும். ஸோ சன்னு பாத்தீங்க அப்படின்னா 5,200 to 6,000 கெல்வின். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு லார்ஜ் ஸ்டாரா இருக்கு அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒயிட் கலர்லாம் இருக்கணும்? அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஏன் ரொம்ப ஹாட்டஸ்டா இருக்கு அப்படின்னா பெரிய ஸ்டார்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேபிட் ரேட்ல நடந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ ரேபிடா நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கலர்ல வந்துட்டு தெரியும், ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்தடுத்த பிளானட்ஸ் வர்றப்ப என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த ரேபிட் ரேட் ஆஃப் ஃபியூஷன் நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா நம்ம சன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,200 to 6,000. ஸோ இட்ஸ் a yellow one. ஓகே. ஸோ இட்ஸ் a stable long lived stars வந்துட்டு yellow star. ஓகே. ஸோ ஹாட்டஸ்டா இருக்கிறது லைக் நம்மளுக்கு ஆரஞ்சு ரெட் கேட்டகரி போகிறப்ப அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறோம்? கூல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ தே பிகம் கூல் ஸ்டார். ஸோ இது என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் வந்துட்டு பயங்கர ஹாட்டா இருக்கு அப்படின்னா அது கிட்டக்க நம்ம வாழக்கூடியதுக்கான எபிலிட்டி உள்ள பிளானட்ஸ் இருக்காது, ரைட்டா? இப்ப சன் இருக்கு, சன்னுக்கு பக்கத்துல மெர்க்குரி ஹேபிட்டபிளா இருக்கா? இல்ல. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா எர்த்ன்ற அந்த பொசிஷன் மட்டும்தான் ஹேபிட்டபிளா இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கூலஸ்ட் ஸ்டாரா இருக்கு அப்படின்னா அந்த நம்மளுக்கு நம்ம வந்துட்டு ஹேபிட்டபிளா இருக்கக்கூடிய ஸ்டார் பிளானட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? ரொம்ப கிட்டவே வந்துட்டு லொகேட் ஆயிருக்கும். அதுவே ரொம்ப ஹாட்டஸ்ட் ஸ்டாரா இருந்தா ரொம்ப தூரமா இருந்தா மட்டும்தான் அதனால சர்வைவ் ஆக முடியும். ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்
லைக் யோர் டிசைட்ஸ் யோர் ஹேபிட்டபிள் பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வேற என்னன்னு பார்த்தோம்னா எவல்யூஷனரி சேஞ்சஸ். ஓகே, எப்பயுமே இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, டெம்பரேச்சர் இல்லாமல் அதையும் தாண்டி எவ்வளோ வயசாயிருக்கு அதுக்கு. ஓகே, ஸோ ஏஜ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபியூயல், எவ்வளோ தூரம் அந்த ஃபியூயல் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்குது இல்லையா? ஸோ எவ்வளோ அந்த ஃபியூயல் இருக்கு, ஸோ இதை பொறுத்தும் அதோடைய கலர் வந்துட்டு மாறும். ஓகே, ரொம்ப வீக்கனாக ஆரம்பிக்குது அப்படின்னா அது எல்லோ கலருக்கு மாற ஆரம்பிக்கும். எப்பயுமே பிரைட் ஒயிட்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் அ பிரைட் ஸ்டார், ஜெயின்ட் ஸ்டாரா இருந்தாலும் கூட. ஓகே, ரைட். ஸோ திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கோல்டிலாக்ஸ் ஜோன்ஸ் அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கோல்டிலாக்ஸ் ஜோன் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளானட்ஸோட எக்ஸாக்ட் ரைட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார். ஓகே, ஸோ பர்டிகுலரா எந்த ஒரு பொசிஷன் இல்லை எந்த ஏரியால பர்டிகுலரா சன்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்போ அந்த டெம்பரேச்சருக்கு தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி வந்துட்டு தண்ணியாவே இருக்கணும். வாட்டர் பேப்பராகவும் மாறக்கூடாது அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஐஸாவும் மாறக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாட்டர் இருக்கு, நம்ம மூணுக்கு போனோம்னாலே ஐஸா மாறிடுது. ரைட்டா? எக்ஸாக்டா எர்த்ன்ற ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும்தான், லைக் தட் ஒன்லி ஒன் பொசிஷன் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹேபிடேஷன். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்றோம். மீன்ஸ் ஒரு ஸ்டார்ல இருந்து கரெக்டான ஒரு ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹேபிட்டபிளா இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நிறைய பிளானட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த சிஸ்டத்துல இந்த மாதிரி ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு சர்ச் பண்றதுக்கு நிறைய மிஷன்ஸ் வந்துட்டு நம்ம கேரி அவுட் பண்றோம். ஓகே, ஸோ ரீசெண்டா கூட டெஸ்ட் எழுதுனீங்களா? இல்ல, லைக் நியூஸ் பேப்பர்ல தான் கொடுத்தேன். எக்ஸோ மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ சர்ச்சிங் ஃபார் திஸ் டைப் ஆஃப் பிளானட்ஸ். ஓகே, எக்ஸோ பிளானட்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் எக்ஸோ மைனர் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒன்று. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் யூசிங் யுவர் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இதெல்லாம் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் வச்சு கூட ஆஃபன் வி வில் சர்ச் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர் 186F. this is one example. இந்த மாதிரி சில பிளானட்ஸ் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ இந்த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர்ல வாட்டர் ரிமைன்ஸ் லிக்விட். அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் இட் பிகம் வெரி கோல்டு, இல்லை ரொம்ப கிட்ட போனாலும் வாட்டர் will evaporate. Okay, so that is Goldilocks zone. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM CARS fund. ஓகே, ஸோ இப்போ ஏன் இந்த PM CARS வந்துட்டு ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட்ல வந்துட்டு டிபேட் போயிட்டு இருக்கு. ஓகே, நாட் நவ், ரொம்ப பீரியடாவே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த PM CARS fund இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்துட்டு நீங்க செலவு பண்றது கூடிய என்ன பண்றீங்க, ஸோ வாட் யூஆர் ஸ்பெண்டிங், அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்லிமெண்ட்ல அப்போசிஷன் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த தடவை என்ன இருக்கு அப்படின்னா பிஎம்ஓல இருந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்துட்டு டைரக்டா ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் தீஸ் ஃபண்ட்ஸ், வாட் ஃபண்ட்ஸ், PM CARS ஃபண்ட், அப்புறமா நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், தென் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த 3 ஃபண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இஸ் நாட் பெர்மிசபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது நீங்க கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, அதை வந்துட்டு பார்லிமெண்ட்ல பதில் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றத PMOவே சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஹவு PMO இஸ் இன்வால்வ் இன் திஸ், அதுவும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ரைட். ஸோ எதனால அது ரைஸ் ஆச்சுன்னா அப்போசிஷன் வந்துட்டு ஸ்க்ரூட்டினி வேணும் இதுல, ஸோ அந்த ஃபண்ட் எப்படி செலவாகுது என்ன ஏதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். தென் அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன. ஓகே, ஸோ ஒரு ஃபண்டுன்றப்ப கவர்மெண்ட் ஃபண்டா தான் இது இருக்கு அப்படின்னா அப்புறம் ஏன் நம்ம அதை ஸ்க்ரூட்டினி பண்ணலாம், பண்ணக்கூடாது, இல்ல இதுல இஷ்யூஸ் இருக்குன்னா வேற என்ன நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் PM CARS ஃபண்ட்னா என்ன, ஸோ வில் சி ஒன் பை ஒன் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஃபண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ PM CARS ஃபண்டுன்றது என்ன அப்படின்னா, ஸோ கோவிட் டைம்ல பர்டிகுலரா கோவிட் டைம்ல வந்துட்டு லான்ச் பண்ண ஃபண்ட் இது. ஸோ ரீசெண்ட் ஒன். ஓகே, மற்ற ஃபண்ட்ஸை விட இந்த ஃபண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரீசெண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் NDRFலாம் இருக்கு ரைட்டா,
டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ஸும் தனியாக இருக்குது. சைக்ளோன் வருது, ஓகேங்களா, அதில் வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் கொடுப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க, இதுவும் இருக்கு. பட் இந்த என்டிஆர்எஃப்ல இருந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தோஸ் ஃபண்ட்ஸ் ஆர் பேக்டு பை சம் ஸ்டாட்டுட்டரி லாஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு டிசாஸ்டர் ஆக்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அந்த ஃபண்டிங் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகே. பட் இது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாட்டுட்டரி லாலாம் இல்லாம, ஒரு லா பேக்கிங் இல்லாம கிரியேட் பண்ண ஒரு ஃபண்ட், ஓகே. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் நாட் பேக்டு பை சம் லாஸ், ஓகே, ரைட். ஸோ சிட்டிசன்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ எமர்ஜென்சி இன் த சென்ஸ் இட் கேன் பி எனிதிங். மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட், ஓகே. இல்ல டிசாஸ்டர்ஸாவே கூட இருக்கலாம். ஒரு எர்த்குவேக் வருது, ரொம்ப பெரிய எர்த்குவேக்கா இருக்கு, ஓகே. நாட் மைனர் ஒன், ஹேஸ் டு பி வெரி பிக் ஒன், லைக் எமர்ஜென்சி, லைக் we didn't expect. இப்போ சைக்ளோன்ஸ் வருது, we know cyclones will hit, ரைட்டா? ஸோ we can make preparatory measures. அப்படி இல்லாம ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஓகே, ரைட். இந்த மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபண்டை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும், ஓகே. ஸோ இந்த ஃபண்டை வந்துட்டு எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க? ஸோ ஃபார் ஹெல்த் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர்ஸ், ஓகே. ஸோ இந்த ஃபண்டை வந்துட்டு எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப். ஸோ ரெண்டுமே ரிலீஃப்காகவும் கொடுக்குறாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதாவது அஃபெக்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு தரலாம், இல்ல ப்ரிவென்டிவா இருக்கிறதுக்காகவும் நம்ம தரலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி தர்றது, ஓகே, ஹெல்த் கேருக்கு நம்ம கொடுக்குறது, வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஈவன் ஃபண்டிங் ஃபார் திஸ் திங்ஸ், ஓகே, ரைட். தென் ரிசர்ச்சுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்குறது, R&Dக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றது, ஓகே. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்ரிதிங், ஓகே. ஸோ நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஒன், பட் ஆல்சோ டு டிசாஸ்டர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே, ரைட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இந்த ஃபண்டை வந்துட்டு தரலாம், ரைட். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட் ஒன், ஓகே. ஸோ இட்ஸ் அ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, இது வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட், ஓகேங்களா. again we will see what is public charitable trust, okay, because there are lot of trust இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ ட்ரஸ்ட். ஸோ இதோடைய ட்ரஸ்டீஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் PM, தென் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகே. அண்ட் இதோடைய சேர்மேன் யாரு அப்படின்னா PM. ஸோ இதுல இருந்து ஃபண்ட் வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு யாரோட சிக்னேச்சர் வேணும்? PMோட சிக்னேச்சர் வேணும். ஒன்லி ஆஃப்டர் திஸ் அப்ரூவல் இட் கேன் பி டிஸ்பர்ஸ்ட், ஓகேங்களா. எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன். அதுவும் கரெக்ட் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்கன்னு அர்த்தம் கிடையாது. வேற ஏதாவது போஸ்ட்லயும் அவங்க இருப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்க வந்துட்டு சேர்மனா இருக்கிறதுனால நார்மலா ஒருத்தவங்க சேர்மேனு நம்ம அப்பாயிண்ட் பண்றோம், ஓகே. இப்போ UPSCக்கு சேர்மேன்னா அவங்க அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க, ரைட்டா. இப்போ இந்த சேர்மேனு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க்ஸ் இருக்கோ எல்லா ரைட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். பட் அட் த சேம் டைம் தே வில் பி ஹெல்டிங் சம் அதர் ஆஃபீஸ் டூ, ஓகேங்களா. இன்னொரு ஒரு ஆஃபீஸும் இருக்கு, ஆனா இந்த பொசிஷன்ல இருக்காங்க, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, இல்லைங்களா, எக்ஸ் அஃபிஷியோ தான் சொல்றோம், ரைட்டா. ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் he is a vice president, ஓகேவா. ஸோ they are holding some other position but also they are doing this work too, ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒர்க் இல்லாம அந்த ஒரே ஒரு வேலை அப்படின்னா நம்ம எக்ஸ் அஃபிஷியோ சொல்ல மாட்டோம். இதுதான் டிஃபரன்ஸ், ஓகே. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த மீதி 3 மினிஸ்டர்ஸுமே வந்துட்டு மெம்பர் ஆஃப் ட்ரஸ்டீஸ், ஓகே, ட்ரஸ்டீஸா இருக்காங்க, ஓகே. ஸோ இது இல்லாம தே கேன் அப்பாயிண்ட் 3 other members ஆல்சோ. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அந்த போர்டுல வந்துட்டு 3 மெம்பர்ஸ் வந்துட்டு நாமினேட் பண்ணலாம். யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா PM நாமினேட் பண்ணுவாங்க, ஓகே, ரைட். ஸோ அகைன் PM will nominate 3 other trustees from expertise field, ஓகேங்களா. சயின்ஸ், லைக் டிசாஸ்டர் ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க, தென் சோஷியல் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த ஃபீல்ட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதா சில டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னா அது தனி பார்ட், ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இப்போ அடுத்து பார்க்க போறதுல PM கேர்ஸ் ஃபண்டுன்றது தனி, தென் NDF அப்படிங்கிறது தனி. எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸா இருக்கும், பட் ஓவராலா ஒன்னா பாக்குறோம், ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபண்டிங், ஓகே. இந்த ட்ரஸ்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப யார் தான் இதுக்கு ஃபண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா anyone can give, ஓகே. சிட்டிசன்ஸ் எடுத்ததுமே சிட்டிசன் பார்த்தோம். ஸோ சிட்டிசன்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம், ரைட். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கலாம், கார்பரேஷன்ஸ் கொடுக்கலாம், ஈவன் PSUs கொடுக்கலாம், ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ யார் வேணாலும் கொடுக்கலாம்.
ரைட். ஸோ இது பப்ளிக்ல இருந்து வர ஃபண்டு மட்டும் தான் இதுக்குள்ள போகும். நோ பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ். ஓகே, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து இதுக்கு போகாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சிஎஸ்எஃப் அண்ட் நோ பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ். ஓகே, இப்போ இதே மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ் இருக்கும். இப்போ என்டிஎஃப்ன்றது டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவே இருந்தாலும் கூட டிஃபென்ஸுக்கு தனியாக நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தனியாக நம்ம அமௌண்ட் வந்துட்டு ஒதுக்குறோம் பட்ஜெட்ல இல்லையா, பட்ஜெட் அலோகேஷன் பண்றோம். பட் இதுக்கு அது வராது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அகைன் வி வில் சி. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே, தென் எஃப்சிஆர்ஏலையுமே இது வந்துட்டு வருது. ஸோ இவங்க வந்துட்டு யாராவது ஃபாரின்ல இருந்து கூட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பெரிய ஸ்க்ரூட்டினிஸ்லாம் இருக்காது. வென் நம்மளுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட் பேங்க்ல தான் போய் இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல எல்லாம் இருந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு மட்டும் டொனேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா they are exempted. Okay, right? So next use வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைக் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னா என்ன? ஸோ ட்ரஸ்ட்ன்றது லைக் ஈஸி ஒன் ரைட்டா, நம்மளே வந்துட்டு உருவாக்கிக்கிறது. ஸோ எதுக்காக உருவாக்குவோம்? வேற ஏதாவது ஒரு பர்பஸுக்கு அந்த மணி போய் சேரணும். பப்ளிக் பூலிங் மணி. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு பூல் பண்ணி அந்த மணியை ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்றது ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பர்டிகுலரா பார்த்தோம்னா லைக் சேரிட்டபிள் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, 1920. ஸோ இது வந்துட்டு ஓவரால் இந்தியாவில் வேற அதாவது இதுக்கு கீழே சில ஆக்ட்ஸ் இருக்கு. எந்த ஆக்டுக்கு கீழேயுமே அந்த ட்ரஸ்ட் வரல அப்படின்னா இதுக்கு கீழே வந்து. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வேற என்ன ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரைவேட் ட்ரஸ்ட். ஓகே, பிரைவேட்டா நம்ம ஓப்பன் பண்றோம்ல, என்ஜிஓஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணுவாங்க ட்ரஸ்ட் எல்லாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, ரைட். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது இந்த இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 மகாராஷ்டிரா பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட். ஸோ இட்ஸ் ஸ்டேட் ட்ரஸ்ட் ஆக்ட். மேக்ஸிமம் ஸ்டேட் ட்ரஸ்ட் ஆக்ட் வந்து. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்டோடைய ஃபண்டிங், நாட் கவர்மெண்ட் ஃபண்டிங், லைக் இந்த பப்ளிக் பூலிங் இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து அமௌண்ட் போகுது அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேட் ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே வந்துடும். அப்படி வரல இன் கேஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கேஸ்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்ட் கீழே வந்துட்டு வந்து. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இது ஒரு 3 ஆக்ட்ஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் திங். ஓகே, ஓகே. இந்த ட்ரஸ்ட் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுனால அது என்ன பெனிஃபிட்? இப்போ நம்மளே அதுக்காக மணி இல்லாத எல்லாருமே ஒரு பூல் பண்ணி வச்சுட்டு நம்மளே பண்ணிக்கலாம். ஏன் அதெல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும், ரைட்? அப்போ சம் பெனிஃபிட்ஸ் இருக்க போய் தான் நம்ம இது பண்றோம். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு கலெக்ட் ஆகக்கூடிய மணியை கம்பெனிஸ் கீழே நம்ம வச்சுக்க மாட்டோம். இது ட்ரஸ்ட்னு வைக்கிறதுனால இதுக்கு பூல் ஆகிற மணிக்கு எதுக்குமே நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Why? Because we are doing it for some charity purpose. Okay, so அதனால ஓகே, அதுலயும் எப்ப டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும் 85% ஆஃப் யுவர் இன்கம் வந்துட்டு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான். சேரிட்டிக்காக நாங்க ஸ்பெண்ட் பண்றோம், ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்கூல்ஸுக்கு மட்டுமே ஃபண்ட் பண்ணிட்டு ரைட், அங்கேயும் மணி அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் டாக்ஸே பண்ண முடியாம போயிடும். ஓகே, அப்படி இல்லாம அதர் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு வக்ஃப் ஆக்ட்ல கூட நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருந்தோம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஜி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ திஸ் ஒன், இந்த 2 ப்ரொவிஷன்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வரும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ஏடிஜி ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ டோனர்ஸ் யார் வந்துட்டு அமௌண்ட் டொனேட் பண்றாங்களோ, எதுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு டொனேட் பண்றாங்களோ அவங்களுடைய இன்கம்ல வந்துட்டு 50% டிடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ 50 to 100% டிடக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ அதை அடுத்து நம்ம பார்ப்போம் எப்படி இந்த டிடக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர் எலிஜிபிள் ஃபார் திஸ். ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா தேர் எலிஜிபிள் ஃபார் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இட் இஸ் அ பப்ளிக் சேரிட்டபிள் ஃபண்ட் அப்படின்றப்போ நம்ம சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு வந்துட்டு டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த சிஎஸ்ஆர்ன்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ சிஎஸ்ஆர் அப்படின்றது வந்துட்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிறைய ஃபண்டிங் வரும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு அதுல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு தே நீட் டு ஸ்பெண்ட் ஃபார் அதர் பர்பசஸ், சோஷியல் ஒர்க்குக்காக அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு பர்டிகுலரா இப்போ டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. இட் கேன் பி எனிதிங். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலாம், ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு பண்ணலாம், வேக்சினேஷன்ஸ் வாங்கி தரலாம், அதுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அமௌண்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி தே கேன் டூ இட் ஃபார் எனிதிங். ஓகேவா, பட் அது வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கணும். ஓகே, ஸோ அதை வந்துட்டு ஷெட்யூல் 7. ஓகே, ஸோ
இந்த ஷெட்யூல் 7ல வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ், ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஷெட்யூல் 7 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த சிஎஸ்ஆர் பத்தி போட்டிருக்கு. அதுல ஷெட்யூல் 7 வந்துட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க சிஎஸ்ஆர் கீழே பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இது வந்துட்டு எல்லாருமே வாலண்டரி தானே அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ, இட் இஸ் நாட் வாலண்டரி, இட் இஸ் கம்பல்சரி ஃபார் சம் பீப்புள். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெரி வெரி மேண்டட்ரி. ரைட். இப்போ நம்ம சில நேரத்தில் வந்துட்டு நியூஸ் பார்ப்போம், ஓ இவ்வளோ பணக்காரங்களா இருந்தும் பரவாயில்லையே, இவங்க வந்துட்டு இவ்வளோ காசு டொனேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா அது வந்துட்டு இந்த இது கீழே வந்துட்டு மேண்டட்ரியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ யூ நீட் டு ரிசர்ச் ஆன் தட். ரைட். ஓகே, ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎஸ்ஆர் யாருக்கெல்லாம் வந்துட்டு மேண்டட்ரி. ஓகே, ஸோ இஃப் தே ஹேவ் அ நெட்வொர்க் மோர் தேன் 500 crores. Okay, net worth more than 500 crores. Or turnover more than 100 crores. Or net profit more than 5 crores annually. Okay. So turnover 100 crores மேல or net profit around 5 crores க்கு மேல. Okay. So இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருந்தாலுமே they need to provide for பப்ளிக் ஒர்க்ஸ். ஓகே, சோஷியல் ஒர்க்ஸ்க்காக கொடுத்தே ஆகணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 2% ஆஃப் their net profit for the last 3 years. ஓகே, ஸோ எப்போ டொனேட் பண்றாங்க அதுல இருந்து லாஸ்ட் 3 years வரைக்கும் எவ்வளவு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குல்ல எல்லாம் போக நெட் ப்ராஃபிட். ஓகே, ஆஃப்டர் டிடக்டிங் எவ்ரிதிங். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அந்த ப்ராஃபிட்டோடைய 2% அமௌண்ட்டை வந்துட்டு மேண்டட்ரியா அவங்க வந்துட்டு தந்தே ஆகும். ஓகே, 2% ஆஃப் their net worth of past 3 years. So this is CSR. So activities la healthcare activities adhe note பண்ணிக்கோங்க. Healthcare, then sanitation, rural development, health, education இதெல்லாமே வரும். ஓகே, villages adaptation பண்றது, so rural development, so அதுல இதெல்லாமே பண்ணுவாங்க. ரைட். So next tax benefits. Okay, so the tax benefits என்ன? ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் இந்த ஃபண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு 100% டேக்ஸ் ரிடக்ஷன் வந்துட்டு இருக்கு. நாட் ஜஸ்ட் 50, 100% டேக்ஸ் ரிடக்ஷன். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ இன்கம் ஆஃப் 4 lakh வரைக்கும் லைக் யூ ஹேவ் நோ இன்கம் டேக்ஸ். ஓகே, 4 lakhக்கு மேல இருந்து யூ ஹேவ் டேக்ஸ் 5%. ஓகேவா, நியூ டேக்ஸ் லெவல்ல. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுடைய இன்கம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 4 lakh இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லாட்டி 3,90,000 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபார் ஈஸி அசம்ஷன் 4 lakh வச்சுக்கலாம். ஸோ 4 lakh இருக்கு அப்படின்னா 4 lakhக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த 4 lakhல நீங்க வந்துட்டு உங்களுடைய இது இப்போ நீங்க 4 lakh இன்கம் வாங்குறீங்கன்னா 4 lakh உடைய டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 20,000 வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ யூ நீட் டு பே 20,000 டு த கவர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 10,000 rupees என்ன பண்ணிட்டீங்க சிஎஸ்ஆர் ஃபண்டிங்க்கு வந்துட்டு கொடுத்துட்டீங்க. சாரி, நாட் சிஎஸ்ஆர், ட்ரஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி ஃபண்டிங்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்டீங்க. ஓகே, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரி. ஓகேங்களா, கொடுத்துட்டீங்க. இப்போ கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஆயிரும்? 3,90,000 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ 3,90,000ன்றதுக்கு டாக்ஸே கிடையாது. ஓகே, அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் டு பே 20,000 as a tax. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10,000 rupees சேவ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இல்லைனாலும் எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போகத்தான் போகுது 20,000. ஸோ அது அப்படி போறதுக்கு பதிலாக 10,000 பே பண்ணாலும் 10,000 யூ ஆர் சேவிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ரைட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்கம் டாக்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், உங்களுடைய டோட்டல் இன்கம் எவ்வளோ, ஓகேங்களா, அந்த இன்கமையே அடுத்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ 5 lakhs அப்படின்னா அந்த மொத்த 5 lakhக்கு எத்தனை பர்சன்டேஜ், 10 lakhs அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ், இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணுவோம். ரைட்டா. ஸோ அந்த டோட்டல் இன்கம்லயே என்ன பண்ணிடுறாங்க, இன்கமையே நம்ம குறைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜோ இல்லை பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் டாக்ஸ் டிடக்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிஎம்என்ஆர்எஃப். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1948. ஸோ பிஎம் கேர்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, 2020. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, 1948. ஓகே, ஸோ 48ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பார்ட்டிஷன் நடந்தப்ப பாகிஸ்தான்ல இருந்து இங்க ரெஃப்யூஜிஸா வந்த மக்களுக்காக விக்டிம்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஃபண்ட். assist refugees from Pakistan after partition.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, லேட்டர் பீரியட்ல வந்துட்டு இட் வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ இப்போ டிசாஸ்டர்ஸ்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க, ஓகே, இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இந்த மாதிரியான திங்ஸ்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற விக்டிம்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபண்டு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்றப்போ இப்போ கோவிட்லாம் வந்துட்டு லைக் பிக் ஒன் இல்லையா, ரைட்? ஸோ இட்ஸ் பேண்டமிக். இந்த மாதிரிலாம் இல்லாம சிலருக்கு வந்துட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வேணும், ஹார்ட் சர்ஜரிக்கு அமௌண்ட் வேணும், ரொம்ப ரேரான டிசீஸா இருக்கும், அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குமே இந்த ஃபண்ட்ல அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இஃப் தே ஆர் எலிஜிபிள் they can get fund from them. Okay, so around at least 50% வந்து government வந்து கொடுப்பாங்க. Okay, and then apart from that even acid attack victims, violenceல வந்து அஃபெக்ட் ஆகறவங்க அவங்களுமே they are eligible for this fund. Okay, right? So major accidents, medical treatment, சொன்ன மாதிரி surgeries, like cancer, இந்த மாதிரி treatments. Okay, then even violence, communal violence also. Okay, acid attacks, இந்த மாதிரி violenceனால அஃபெக்ட் ஆகற victims. Okay, same again, this is a public charitable trust. We know now public charitable trust na enna appdi. Okay, same, it is also managed by PM. Okay, so idhula vandu fund vandu fullave vandu scheduled commercial banks la vandu deposit பண்ணுவாங்க, fixed deposit ah அந்த corpus la irundhu நம்ம disperse பண்ணனும் அப்படினா we need to get approval from PM. Okay, that's it. So again it is also eligible for tax deductions. So CSR, wait, I'll search and see. ஸோ சிஎஸ்ஆர் வந்துட்டு சில இதில் வந்துட்டு இந்த என்ஆர்எஃப்பும் என்டிஎஃப்பும் எலிஜிபிள்னு போட்டுருவாங்க, சில இதில் நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ பெட்டர் ரிசர்ச் அந்த டைம் எழுதிடும். பட் கன்ஃபார்ம் டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே. ஓகே, 100% டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் இஸ் தேர். நெக்ஸ்ட் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1962 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ டிஃபென்ஸ், ஸோ என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தோ சைனா வார் நடக்குது இல்லையா? ஸோ இந்த சைனா வார் நடந்ததுக்கு அப்புறமா அப்போ அஃபெக்ட் ஆன மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மார்டீர் ஆனவங்க, அவங்கள டிபெண்டா இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகே, அதுல லைக் டிசேபிள்ட் ஆன சோல்ஜர்ஸ், டிசேபிள்ட் ஆனவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபண்டிங் தரதுக்காக கொண்டு வந்து தனியா பர்டிகுலரா கொண்டு வந்த ஒரு ஃபண்டு தான் இது. ஓகே, டு சப்போர்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அகைன் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் சேரிட்டபிள் ஃபண்ட் தான். ஸோ சேம் லைக் மேனேஜ்டு பை PM, தென் இட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இஷ்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்டா தான் நம்ம வந்துட்டு ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம். கேக் ஆடிட் வந்துட்டு இதுக்கு கீழே வரல. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன் இஷ்யூ. ஸோ இதுக்கு வந்துட்டு பெட்டிஷன்ஸ் போட்டாலும் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்துட்டு கவர்மெண்ட் மணி கிடையாது. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு எப்படி மணி வருது? லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அட்லீஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸோட மணி போகும், கரெக்டா? ரைட், அப்போ ஸோ பேசிக் அதுதான் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. ரைட், அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து அந்த ப்ரொசீட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு செகண்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ இது வந்துட்டு டாக்ஸ் பேயர்ஸ் மணி கிடையாது, கவர்மெண்டோட மணி கிடையாது. கவர்மெண்டோட மணியா இருந்தா தானே கேக் ஆடிட் பண்ணணும். ஸோ அது இல்லைன்றதுனால கேக் ஆடிட்டிங் இஸ் நாட் மேண்டட்ரி அப்படின்னு கோர்ட் வந்துட்டு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ரைட், ஸோ இது ஏற்கனவே கோர்ட் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, they are raising questions against this. ஓகே, ஸோ ஏன் ஓகே என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆடிட் எப்படி பண்றீங்க, ஃபண்ட் யூட்டிலைசேஷன் எதுக்கெல்லாம் ஃபண்ட் யூட்டிலைஸ் ஆகுது அது எங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தென் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டொனேஷன்ஸ், யாரு டோனார்ஸ் யாரு கொடுக்குறாங்க, CSR யாரு வந்துட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட், ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது லெஜிஸ்லேட்டிவ் பேக்டா இல்லைனாலும் கூட எக்ஸிக்யூட்டிவ் லிங்க்டா இருக்கு. பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் PM. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர்ன்றவர் வந்துட்டு ஹி இஸ் அக்கௌண்டபிள் டு த பப்ளிக். ரைட்டா? அப்படின்றப்ப அவர் சைன் பண்ணி அங்க இருந்து அப்ரூவ் ஆகி போற ஃபண்ட்ஸ் என்ன ஆகுதுன்றது வந்துட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as it is held by PM பட் நோ RTA போட்டு கொஸ்டின்ஸ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு ரிசீவ் ஆச்சு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. வெரி லைக் கம்ப்ளீட்லி ஷீல்டட். ஓகேங்களா? அதே மாதிரி கேகும் இல்ல, RTA போட்டும் நம்மளால இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க முடியாது. பட் இந்த ஃபுல்லா யார் தான் சைன் பண்றது? PM தான் சைன் பண்றாரு. PM யார் எலெக்ட் பண்றது? மக்கள் தான் எலெக்ட் பண்றாங்க. ஆனா மக்களுக்கே அது வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதுதான் இவங்க ரைஸ் பண்ற கொஸ்டின். ஓகே, கரெக்டான கொஸ்டின் தான் இல்லையா? ரைட், ஸோ ஃபண்டிங் வந்துட்டு வருது, மக்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அது மக்களுக்கு காட்டுறதுல என்ன பிரச்சனை? ரைட், ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு லைக் PM சைட்ல இருந்து மீன்ஸ் PMO ஆஃபீஸ் சைட்ல இருந்து இந்த ஃபண்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ரைட், ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஸ்டேட் அண்டர் Article 12 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, Article 12 வந்துட்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் தென் PM, CM இவங்க எல்லாம் வந்துட்டு அக்கௌண்டபிள், இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுல
யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுல வந்துட்டு கவர் ஆகல. ஸோ இது ஸ்டேட்டு கீழே வராதுன்றதுனால இதை நம்ம கேக் ஆடிட்டிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் வி ஆர் நாட் அக்கௌண்டபிள் டு கிவ் இன்ஃபர்மேஷன் இன் பார்லிமெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரைட். ஸோ ஸ்டேட்ன்றதுனால ஆர்டிஐலையுமே இது வந்துட்டு அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ நோ ஸ்டேட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் RTA Act. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து நம்ம கொடுக்கறது கிடையாது, பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ் கிடையாது. தென் ஒன்லி வாலண்டரி பப்ளிக் ட்ரஸ்ட். ஸோ நோ டாக்ஸ் பேயர்ஸ் மணி, ஒன்லி வாலண்டரி மணி. ஓகே, அது ஒன்று. தென் ஃபைனலி இட்ஸ் அ லீகல் ரெஜிஸ்டர்ட் லீகல் ட்ரஸ்ட். ஓகே, நாட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இல்லையா? ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்துட்டு ஒன்று லா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேக் பண்ணலாம். இப்போ லா பார்த்தோம் ரைட்டா? ஸோ சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு, இந்தியன் சர்வீஸ் ஆக்ட் பிரைவேட் ட்ரஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ரைட். ஸோ இது நம்ம பார்த்தோம், இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுவே இந்த பர்டிகுலரா அந்த பிஎம் கேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு ஆக்டுக்கு கீழே வரல. எப்படி சொன்னோம்? இந்த 2 ஆக்ட் இல்லை அப்படின்னா மேபி தே கம் அண்டர் திஸ் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்ட்னு சொன்னோம் ரைட்டா? அது கீழே வந்துட்டு வரும்னு சொல்லிடும். ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு ஆக்டுக்கு கீழேன்னு கொண்டு வராம என்ன பேசிஸ் அதை கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரஸ்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் லைக் இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகே, ரைட். ஸோ ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இப்போ லைக் செட்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்துட்டு கிரியேட் பண்றாங்களோ ஓகே, ஸோ அவங்களோட நேம், பெனிஃபிஷியரிஸ் யாரு, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ், ஸோ எதுக்காக இந்த ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் வந்தா கூட அதை வச்சு இந்த ட்ரஸ்ட் டீட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பேசிஸ்ல லைக் யூ திங்க் இட் இஸ் லைக் அ லீகல் டாக்குமெண்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். ஸோ ஒரு டாக்குமெண்ட் இந்த பேப்பருடைய பேசிஸ்ல தான் இந்த ஆக்ட் லைக் இந்த ஃபண்டே வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கு ஸ்டாட்யூட்டரி பேக்கிங்கும் கிடையாது. மீன்ஸ் எந்த ஒரு விதத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் பேக்கிங்ல இந்த ஃபண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணவே கிடையாது. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை எந்த ஸ்க்ரூட்டினியுமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் இங்க அகைன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே நீங்க வந்துட்டு பப்ளிக் தான் ஃபுல்லாவே அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் பிஎம்ன்ற பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பிஎம் கேஷ் பண்ணி வெறும் கேஷ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடலாம்ல, ஏன் பிஎம்னு வச்சிருக்கீங்க, அப்ப அதை வைக்காதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிஎம் கேஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா சின்ன மேட்டர் தான். ஸோ RRTS ஓகே, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ எங்க லைக் வி ஹேவ் அப்ரூவ்ட் டு கனெக்ட் டெல்லி டு பவல். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் த ஹை ஸ்பீட் ரீஜனல் டிரான்சிட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த RRTS அப்படின்றது என்ன ஓகேவா? ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்கு அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது எதுக்கு நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க அதனால. ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் செமி ஹை ஸ்பீட் ரயில். செமி ஹை ஸ்பீட் ரயில், மெட்ரோ கிடையாது, ஆனா மெட்ரோ விட ஃபாஸ்ட். ஓகேங்களா, ஆனா மெட்ரோ கிடையாது. ஓகே, எல்லா இடத்துலயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எல்லா இடத்துலயும் கிடையாது, நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் யூனிக்னஸ் ஆஃப் இட். ஓகேங்களா, ரைட். ஸோ மெட்ரோ விட ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் இன்டர்சிட்டி ஸோ இப்போ நீங்க வந்துட்டு NCTன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டெல்லி மட்டும் இருக்காது, காசியாபாத், ஃபரிதாபாத் இந்த மாதிரி பக்கத்துல வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணிருக்கும் NCT அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து சில சிட்டிஸ் இருக்கும், ஹரியானால இருந்து சிலது இருக்கும், பஞ்சாப்ல இருந்து சில சிட்டிஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் NCT நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம சொல்ற நியூ டெல்லின்றது வேற, NCTன்றது வேற. ஓகே, ரைட். ஸோ அப்ப இந்த NCTன்றப்போ இப்ப ரொம்ப டிஸ்டன்ட்ல இருக்கும், இப்போ உத்தரப்பிரதேஷோட பார்டர்ல இருக்கும். இப்போ காசியாபாத்ல இருந்து டெல்லிக்குள்ள வரணும் அப்படின்னா லிட்டரலா ஒரு 3 hours 4 hours ஆகும்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ அங்க இருந்து நீங்க வரணும் அப்படின்னா லைக் வீக்லி வந்துட்டு போறவங்க இருப்பாங்க, ஏன்னா அந்த சிட்டி வந்துட்டு என்ன நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ரைட். ஸோ அப்படின்றப்ப இங்க வந்துட்டு போறதுக்குலாம் கஷ்டமா இருக்கும். ஓகே, பட் இந்த ரீஜன்ஸ் வளர்றதுக்கு யார் தான் காரணம்? டெல்லி தான் காரணம். பிகாஸ் அதுதான் வந்துட்டு கேபிட்டல் ரீஜன். ஸோ கேபிட்டல் டெவலப் ஆகுறதுனால சிட்டி இல்லையா, சிட்டி கேபிட்டலா இருக்கு. ஸோ அது டெவலப் ஆகிறதுனால கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏரியாஸும் சேர்ந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்ப தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் திஸ் ரீஜன். ஓகேங்களா, டெல்லியை டிபெண்ட் ஆகி தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப டெல்லி கூட கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அவுட்டர்ல இருந்து ஸோ இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஊருக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரைட்டா, எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, தே ப்ரிஃபரபிளி சூஸ் அவுட் சைட் தி சிட்டி. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஏரியால இருந்து டெய்லி 1 hour வந்துட்டு நாங்க டெல்லி அவுட்டருக்கு வந்துட்டு போறோம் அப்படின்றவங்களும் போயிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த மாதிரியான மக்களுக்காக ஸோ லாங் ஹவர்ஸ் ஆஃப் டிராவலிங் இருக்கணும்,
பட் டூ லாங் கிடையாது. அட் த சேம் டைம் மெட்ரோ மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போய் ரீச் ஆயிருவோன்றதும் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த RRTS. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காரிடார் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெயின்ஸை வந்துட்டு நவோ பாரத் அப்படின்னு சொல்றோம். வந்தே பாரத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு நவோ பாரத். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா டெல்லி டு மீரட். ஓகே, டெல்லி டு மீரட், இது உத்தரப்பிரதேஷ், டெல்லியில உத்தரப்பிரதேஷ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஓகே, ஸோ ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 160 km/h. ஓகே, இதோட ஸ்பீட் 160 km அப்படின்னா லைக் நார்மல் மெட்ரோ ஸ்பீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 90 km/h இருக்கும். ஓகேங்களா, ஸோ 160 to 180 சம்டைம்ஸ். ஓகே, ஸோ ஆப்ரேஷனல் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 130 to 160 வரைக்கும் போவாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா லைக் இது வந்துட்டு 100 kilometers டிராவல் பண்றதுக்கு 1 hour தான் இருக்கும். இவங்க மெட்ரோ ஸ்பீட்லயே நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா 3 hours டிராவல் பண்ண வேண்டிய டைம் RRTSல டிராவல் பண்ணோம் அப்படின்னா 1 hour ரீச் ஆயிடலாம். ஓகேவா, ஸோ இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். ஸோ அதுக்காக கொண்டு வந்ததான் இது. இது வந்துட்டு 2005ல பிளானிங் கமிஷன் வந்துட்டு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்றாங்க அர்பன் அர்பன் அஃபேர்ஸ் கீழே. ஓகே, அந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு லீட் பண்ண சொல்லி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் செட்டப் பண்றாங்க. செட்டப் பண்ணி அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2023ல வந்துட்டு ஆப்ரேஷனலா கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, 2023ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டெல்லி டு மீரட், ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் காரிடார். ஓகே, ஸோ டோட்டலா இது அரௌண்ட் 82 காரிடார். ஸோ எதுக்காக இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா மல்டி மோடல் டிரான்சிட். ஸோ மல்டி மோடல் டிரான்சிட் அப்படின்னா ஓகே ட்ரெயின் தானே இது, அப்புறம் ஏன் அந்த மல்டி மோடல்ன்ற வார்த்தை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க ஸ்டாப் பண்ற இடம் இருக்கும் இல்லையா, ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, அப்ப இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி அவங்க போய்க்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அதனாலதான் மல்டி மோடல் அப்படின்ற வேர்டை வந்து சொல்றோம். ஓகே ரைட். தென் அதுக்கப்புறமா NCR 2030ல வந்துட்டு அவங்களுடைய விஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ NCR 2030 விஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்துட்டு இதை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டில் தே ஆர் எக்ஸ்பேண்டிங். இதுல மொத்தம் 8 காரிடார்ஸ் இருக்கு, இன்னும் 8 காரிடார்ஸுமே கம்ப்ளீட் ஆகல. ஸோ அது எல்லா ஒர்க்குமே இன்ட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ தே ஹேவ் டு கம்ப்ளீட் வித் 2032. ஓகே ரைட். ஸோ அதுல வந்துட்டு இம்பார்ட்டண்டா 3 காரிடார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி டு மீரட், டெல்லி டு பானிபட், டெல்லி டு ஆல்வர். ஓகே, ஸோ இது 3 வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ரைட். So that's it. Alright, so benefits பார்த்தோம் அப்படின்னா, so benefits வந்து like we can save lot of carbon dioxide because அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கார் ஓட்டிட்டு வந்தா எவ்வளவு செலவாகிறது இல்லையா, ரைட்? ஸோ அதனால we can save tons of carbon dioxide. It's a public transport system இல்லையா, so we are saving amount. Then you are promoting public transportation, so that is also one more point. So இதனால வந்துட்டு corporations கவர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு இன்கம் வருது. Okay, we are generating income through that. Okay, so balanced economic development. Okay, right? So this is about this RRTS.